வணக்கம் நண்பர்களே. கடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம், கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு எப்படி அப்ளை செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ கடைசி பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டானது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்குன்னா, உங்க ஊருக்கு அருகில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் இல்லைன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகம் அங்க போனா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். என்ன செய்யறாங்கன்னா, கலைஞர் கனவு இல்ல திட்டம் 2025-2026 பயனாளி விவரம்னு சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிடைக்கிறாங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ அதில் கரெக்டாக ஃபேஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர், உங்கள் பிளாக் நேம் கட்டிடுறாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கிராம ஊராட்சியின் பெயர், உங்கள் என்ன கிராமமோ அந்த கிராமம் ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்குறாங்க, அப்ளிகேண்ட் நேம் கேட்குறாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தருடைய தந்தையார் கணவர் பேர் கேட்குறாங்க, அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சர்வே அடையாள எண், ஆல்ரெடி இந்த கேவிடி ரீசர்வே நியூ ஹெச்டி சர்வேல இருந்தால் அந்த சர்வே நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. இதில் எதுவும் டவுட்னா உங்கள் ஊருக்கடியில் உள்ள பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர் கரெக்டாக அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாலினம், நீங்கள் ஆனா பெண்ணா இதரா எதுவாக கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிட்டி கேட்குறாங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி, உங்கள் கம்யூனிட்டி எதுவோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளியாக கேட்குறாங்க, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பட்டா டைப் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தனிப்பட்டாவும் கேட்குறாங்க, பயனாளி அல்ல குடும்ப உறுப்பினர் பெயரில் தனிப்பட்டா உள்ளதா, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஆம் எண்ணில் தனிப்பட்டாவோட எண் என்ன கேட்குறாங்க, அது ஃபில் பண்ணணும். அதேமாரி தான் கூட்டுப்பட்டா, உங்களுக்கு என்ன பட்டாவோ அது கரெக்டாக ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல ஆம்னு போடணும். தனிப்பட்டானா அந்த இடத்துல ஆம்னு போடணும், இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் கூட்டுப்பட்டா கேட்குறாங்கல்ல, அங்கே பயனாளி குடும்ப உறுப்பினர் பேரில் தனிப்பட்டா இல்லை கூட்டுப்பட்டா உள்ளதான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நெக்ஸ்ட் ஆம்னு இல்லையும் கூட்டுப்பட்ட நம்பர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டப்பட உள்ள சர்வே நம்பர் கேட்குறாங்க. பட்டா எண் போட்டு எங்க வீடு கட்டுறீங்களோ அதோட சர்வே நம்பர். நெக்ஸ்ட் பட்டா எண் விவரம் கேட்குறாங்க. பிற பட்டானா வேற பட்டா இருந்தால் அது பட்டா எண் விவரம், வீடு கட்ட உள்ள எடுத்து சர்வே நம்பர், அதனுடைய சர்வே நம்பர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பத்திர விவரம், பயனாளிகள் குடும்ப இருக்கும் பேரில் பத்திரம் உள்ளதா, ஆம்னா ஆவணம் போடுங்க, இல்லைன்னு போடுங்க. ஆமினில் ஆவணம் எண் மற்றும் ஆண்டு, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் தீர்மான எண் நாள், நீங்க அப்ளை பண்றதுன்னா கிராம சபை கூட்டத்துக்கு தீர்மானம் போட்டிருப்பாங்க, அது அவருடைய தீர்மான எண்ணும் அவருடைய நாளும் அதில் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஊராட்சி செயலாளர் கேட்டால் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆதார் அட்டை இணைப்பு, ஆதார் அட்டை இதோட வைக்கணும். ஆம்னா ஆம்னு போடுங்க, ஆதார் அட்டை வச்சுட்டு அதில் ஆம்னு போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் அதே ரேஷன் கார்டு வச்சுட்டு ஆம்னு இதில் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வங்கி கணக்கு எண் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும்ல, அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், வச்சுட்டு அதுலேயும் ஆம் போட்டுருங்க. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட அட்டை, அது என்ஆர்ஜிஎஸ்ங்க, அது 100 வேலை திட்டங்கள்ல அதனுடைய அட்டை கேட்குறாங்க. அதுலேயும் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஆமல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, வீடு கட்ட வேண்டிய இடம் குறித்த புகைப்படம் வைக்கணும். உங்க எந்த வீடு கட்டுறீங்களோ அந்த இடத்துல புகைப்படம் வைக்கணும். புகைப்படம் வச்சுட்டு ஆமல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நில ஆவணங்கள் விவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளதான்னு ஆம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பயனாளி கையொப்பம் போட்டு தராங்க, அங்கே உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. கீழே இணைப்புன்னு கொடுத்து உரிய ஆவணங்கள் மேலே சொன்னோம்ல அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டப்பட வேண்டிய இடத்தின் புகைப்படம், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், அதாவது ஜியோடெக்மாங்க ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி அதை தான் ஃபோட்டோ எடுக்கணும். அதில் ஃபோட்டோ எடுத்த உங்கள் இடத்துடைய லாட்டிடியூடு லாங்கிடியூடு எல்லாம் அதில் வரும், டேட்டு எப்போ எடுத்தீங்களோ இந்த ஃபோட்டோ தான் வைக்க சொல்கிறாங்க. கீழே ஆஃபீஸ் யூஸ், அது வாங்கி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் ஊருக்கு அருகில் ஊராட்சி செயலர் அவர்கிட்டவே ஃபுல்லாக சொல்லுவார். அதில் அப்படி இல்லைன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அங்கே போனாலும் இதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க.
நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னு வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.